கிபி 291 ரோமையில் உயர்குல குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பிறக்கின்றாள். சிறு வயதிலேயே கிறிஸ்துவின் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்த சிறுமியாக இவர் வளர்ந்து வருகின்றார். இதனால் தன்னுடைய கன்னிமையை 12ஆம் வயதிலேயே கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கின்றாள். மிக அழகான தோற்றம் கொண்ட இந்த கன்னிகை அப்பொழுது வாழ்ந்த உயர்குல இளைஞர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசையில் போராடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரிடத்திலும் நான் விண்ணக மணவாளன் கிறிஸ்துவுக்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்கிற நிலையில் எல்லா இளைஞர்களும் ஏமாந்து போனார்கள். இப்படி ஏமாந்து போன அந்த ஒரு இளைஞன் மட்டும் அவள் மேல் கோபப்பட்டு இவள் ஒரு கிறிஸ்தவள் என்ற செய்தியை அப்பொழுது ரோமையின் அதிகாரியாக இருந்த செப்ரோனியஸ் என்பவரிடத்தில் தெரிவித்து விடுகின்றனர். ரோமை பேரரசன் செப்ரோனியஸ் அவர்கள் ஆட்சி செய்து வருகின்றார். கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டும் சிறையில் அடைத்து கொண்டும் வருகின்றார். இதை அறிந்த இந்த அரசன் புனித ஆக்னஸை அழைத்து, நீ ரோமை தெய்வங்களுக்கு தூபமிடவில்லை என்றால் இந்த ஆயுதங்களால் கொடுமையாக தாக்கப்படுவாய் என்று அவர் எச்சரிக்கின்றார். ஆனால் அவற்றிற்கெல்லாம் அடிபணியாத அஞ்சாத புனித ஆக்னஸ் மீண்டுமாய் விலை மாதி இருக்கின்ற இடத்திற்கு இவரை தள்ளுகின்றனர். அந்த இடத்தில் எப்படியாவது கரைபடிய செய்யலாம் என்று நினைக்கிற வேளையில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு படை வீரன் இவரை நெருங்கி வர அவனிடத்தில் இந்த கன்னி ஆக்னஸ் இவ்வாறு சொல்கின்றார், உன்னுடைய வாளினால் இந்த இரத்த கரைப்படியலாம், ஆனால் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த உடலில் மீது எந்த கரையும் படுத்த முடியாது என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகின்றார். இதனால் மிக கோபமுற்று திடீரென்று ஒளியானது தோன்றி அவனுடைய கண்கள் குருடாக போகின்றது. அவன் மீது மனம் இறங்குகின்ற புனித ஆக்னஸ் மீண்டும் பார்வை பெற கடவுளிடம் மன்றாடி அவனும் பார்வை பெறுகிறான் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் கோபப்பட்ட அரசன் அவரை கொடூரமாக துன்புறுத்தி வாளால் தலைவெட்ட செய்து கிபி 304ஆம் ஆண்டு 13 வயதிலேயே கிறிஸ்துவுக்காக தன் உயிரை நீந்துகின்றார். 3ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசை ஆட்சி செய்த கான்ஸ்டைன் என்ற பேரரசன் கிறிஸ்தவ சமயத்திற்கு முழுமையாக அரசு அங்கீகாரத்தை கொடுக்கின்றார். ரோமை பேரரசன் மன்னனுடைய மகள் கான்ஸ்டைன்ஸ் என்பவள் புனித ஆக்னஸ் கல்லறைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். அந்த கல்லறைக்கு சென்று ஜெபித்து விட்டு வருகிற போது அவளும் தொழுநோய் பிழைத்திருந்த அவளுடைய உடலானது சுகம் அடைந்தது என்பது அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அதிசய உண்மையாக அமைந்திருக்கின்றது. ஆமன் பார்ந்தவர்களே, இன்று நாம் கொண்டாடும் புனித ஆக்னஸ் அவர்களின் வாழ்வு நமக்கு பல பல பாடங்களை கற்று தருகின்றது. கிறிஸ்துவின் மேல் தணியாத அன்பு கொண்டு வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு இன்று கொடுக்கின்றது. ஆக புனித ஆக்னஸ் போல நாமும் கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்யும் போது இறைவனின் அன்பை பெறுபவர்களாக நாம் மாறுகின்றோம். அப்படி இறைவனின் அன்பை பெற்று நம்முடைய வாழ்வை வாழ புனித ஆக்னஸிடம் சிறப்பாக இன்றைய நாளிலே வேண்டுவோம். கருணையின் ஊற்றே எம் இறைவா, புனித ஆக்னஸ் அவர்களை எங்களின் திருமண நிச்சயமானவர்களின் பாதுகாவலராக தந்தமைக்கு உமக்கு நன்றி அப்பா. புனித ஆக்னஸ் போன்று எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எப்பொழுதும் உன் அன்பிற்கு மட்டும் அடிமையாக்கும். நாங்கள் எங்களின் துன்ப, துயர மற்றும் கவலை நேரத்தில் உம்மையே பற்றி வாழ வரம் தாரும். ஆமேன்.